السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கு முடித்தான் அல்லாஹ் நல்லடியார்ந்த அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 20 தராவி தொழுகை நிறைவு செய்திருக்கின்றோம். 19 நோன்புகள் முன்னிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய முதல் 10 நம்மை விட்டு வேகமாக கடந்து சென்று விட்டது. 2வது 10 கடைசி நாள் பிறை 20. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் எல்லாம் முழுமையான முறையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்தவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. நம்மை எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக, மகஃபிரத்திற்கு சொந்தக்காரர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து அருள் புரிவானாக. அடுத்து எதிர்வரக்கூடிய ரமலானுடைய இறுதி 10ஆன இத்துக்கும் இனன்னார் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்று முழுமையான முறை நாம் எல்லாம் சொர்க்கம் செல்வதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் உலகில் ஈமான் கொண்டு வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. சங்கை குறித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தினம் சூரத்துல் ஷூரா, சூரத்துல் ஸுஹ்ருஃப், சூரத்துல் துஹான், சூரத்துல் ஜாசியா, சூரத்துல் அஹ்காப் என்று சொல்லக்கூடிய 5 சூறாக்களை இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய அருள்மறையும் திருக்குர்ஆனில் ஓதியிருக்கின்றோம். இன்றுடன் குர்ஆனுடைய முக்கால்வாசியை தாண்டி 25 ஜுஸூகள் இன்றுடன் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் இருக்கக்கூடிய முழுமையான அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய அத்தியாயங்களையும் வசனங்களையும் ஓதி முடிப்பதற்குண்டான, அதை கேட்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. இன்றைய தினம் பிறை 20 அன்று யாரெல்லாம் இமாம் ஜமாத்தோடு தராவி தொழுகை தொழுதார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்தீக்கீன்களுக்கு அல்லாஹ் எந்த அந்தஸ்தையும், எந்த கண்ணியத்தையும், எந்த நன்மையும், எந்த சவாபையும் அல்லாஹ் கொடுத்தவர்கள் கண்ணியப்படுத்தினானோ அந்த நன்மையும் சவாபையும் அல்லாஹ் என்று தராவி தொழுதவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியான் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு முழுமையாக தந்து அருள் புரிவானாக. கண்ணியத்தை குறித்தான அல்லாஹ் நல்லடியார்கள, பொதுவாகவே பிறை 20 அன்று நாம் எல்லாம் எல்லாருடைய தராவினுடைய பயானம் கடைசி 10 அதனுடைய சிறப்புகளை பற்றியும், குறிப்பாக இறுதி 10 இஅ்திகாஃபும், இறுதி 10 இரவு தொழுகையும் என்ற அந்த முக்கியமான அமல்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்த 2 அமல்கள் இறுதி 10. அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள்மறையாம் திருக்குர்ஆன் கூடிய ஒரு செய்தியை சொல்லுவாங்க. கானோ கலீலன் மினல் லைலி யஹ்ஜூன். ரமலானுடைய காலம் மட்டுமல்லாது பொதுவாகவே அந்த எந்த நேரம் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை தருகிறான், எந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை வழங்குகிறான் என்ற அந்த அற்புதமான தஹஜ்ஜுடைய நேரத்துல எல்லாம் என்ன செய்யறாங்க, ரொம்ப பொழுதுபோக்கா இருக்கிறாங்க. அதனுடைய அருமையும் அதனுடைய நன்மையும் அதனுடைய மகத்துவத்தையும் தெரியாம இருக்கிறாங்க என்பதாக அருள்மறையாம் திருக்குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய கடைசி 10 என்பது ரசூலுல்லாஹ் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப முந்தையுள்ள 2 10 சும்மாவா என்று அல்ல, ரமலானுடைய கடைசி 10 என்பது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சொன்னா, லைலத்துல் கத்ர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3வது 10ல ஒற்றைப்படையில் நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். அந்த லைலத்துல் கத்ர் என்பது மலக்குமார்கள் எல்லாம் பூமிக்கு வந்து சலாம் 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 வரக்கூடிய ஒவ்வொரு நபர் மீதும், அல்லாஹ்வுடைய பள்ளியை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு நபரின் மீதும் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும் என்று ஒவ்வொரு மலக்குமார்களும், ஏன் ரூஹுல் குத்ஸ் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்களின் தலைவராக திகழக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் யாருக்கு? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய
எல்லா நன்மைகளையும் காட்டிலும் 1000 மடங்கு சிறந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 1000 மாதங்கள் நீங்கள் நின்று வணங்கி, நீங்கள் நோன்பு வைத்து, நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லி குர்ஆனை ஓதக்கூடிய எவ்வளவு காலங்கள் நாம் வாழ போகுமானது தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா 1000 மாதங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் அல்லாஹ் அந்த ஒற்றை இறையிலே தரக்கூடிய அந்த மிகப்பெரிய பாக்கியம் நிறைந்த இரவு தான் ரமலானுடைய இறுதி 10 இருக்கக்கூடிய 3வது 10. அந்த 3வது 10 பிறை தென்பட்டு விட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் மாத்திகுனா மினன் நார் வஅத்கில்னா ஜன்னத மஅல் அப்ரார். அல்லாஹ் மாத்திகுனா மினன் நார் வஅத்கில்னா ஜன்னத மஅல் அப்ரார். அல்லாஹ் மாத்திகுனா மினன் நார் வஅத்கில்னா ஜன்னத மஅல் அப்ரார் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். எப்படி முதல் 10 அல்லாஹ் வர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு இரக்கம் காட்டி உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு முழுமையான முறையில் தருவாயாக என்று நாம் கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்களோ, அதே போல 2வது 10 அல்லாஹ் மக்ஃபிருல்லனா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. அல்லாஹ் மக்ஃபிருல்லனா துனூபனா வ ஹத்தாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். நாங்கள் செய்யக்கூடிய சிறிய பெரிய தவறுகள், குறைகள், குற்றம், பிழைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி விடியா அல்லாஹ் என்று 2வது 10 நாம் கேட்டோமே. 3வது 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான துஆ, நரகத்தை விட்டு முழுமையான முறையில் பாதுகாப்பு பெற்று நாம் எல்லாம் முழுமையான ஒரு சுருக்கம் செல்ல வேண்டும். வதகின ஜன்னத மஅல் அப்ரார். அது எப்படி நுழையணும்? சாதாரண நுழைஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் யாரை நல்லவர்கள் என்று தன்னுடைய பொருத்தம் பெற்றவர் என்று அல்லாஹ் பட்டியல் போட்டு வச்சிருக்கிறானோ அப்படிப்பட்ட சாலிஹீன்களோடு, நல்லடியார்களோடு, சீதவிதம் பெற்றவர்களோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரு அற்புதமான துஆவை சொல்லி தந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் 21 அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய எல்லா துவாக்கள் என்ன துவாக்கள் கேட்கிறோமோ அந்த துவாவை அல்லாஹ் மாத்திகுனா மினன்னார் வஅத்கில்னா ஜன்னத மஅல் அப்ரார் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற துவாவை அதிகமாக கேட்க வேண்டும் என்ற செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. இது ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் இந்த இறுதி 10ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு 3வது 10 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமலை என்ன செய்வாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடிப்பாங்க. அதிலும் தன்னுடைய கடைசி வருஷத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தினுடைய அந்த வருஷத்துல ரசூலுல்லாஹ் 2 10 நோன்பு வைக்கிறாங்க. 30 நோன்பு நோட்டு 2 10 என்ன செய்யறாங்க? இஅ்திகாஃப் வைக்கிறாங்க. பிறகு 11 இருந்து 21 21 இருந்து 30 ஆக 2 10கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் வைத்து இந்த வருடத்தோடு என்னுடைய வாழ்வு முடிய போகுது என்ற செய்தியும் சூசமான முறையில் நமக்கு சொல்லி தராங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இறுதி 10 என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அமல். அந்த அமலை எப்படிப்பட்ட இடத்துல வைக்கணும்னு சொன்னார், எந்த பள்ளியில் ஜும்மாவுடைய தொழுகை நடைபெறுகிறதோ, எந்த பள்ளியில் அல்லாஹ்வுடைய ஈத் என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாள் நோன்பு பெருநாள் நடைபெறுகிறதோ அப்படிப்பட்ட பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்பதாக நம்முடைய இமாம்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இஅ்திகாஃபுடைய அமல் என்பது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் சாதாரணமான முறையில் அந்த இஅ்திகாஃப் இருப்பது என்பது உங்களுக்கு நன்மையை தராது. ஆனால் அந்த இடத்துல இஅ்திகாஃப் என்பது தனித்திருத்தல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி உங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய உணவு பழக்கங்கள், குடிபானங்கள், உங்களுடைய சுகங்கள், உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய மனைவி மக்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யணும்? எல்லாத்தையும் தனித்திருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் வஹதத்து கைரும் மின் சூய் மஜ்லிஸ் சூர். எட்ட சபையில நீங்க அமர்ந்ததை காட்டிலும் நீங்க தனிமையில் இருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது மிகப்பெரிய நன்மை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி இந்த இஅ்திகாஃப் என்பது மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதா இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஅ்திகாஃப் என்பது தன்னுடைய சொந்த ஊர்ல இருக்கிறது தான் மிக சிறந்தது. ஆனால் சில பேர் என்ன செய்யறாங்க? மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் மஸ்ஜிதுல் ஹரமையும் மஸ்ஜிதுல் நபவியையும் நான் இஅ்திகாஃப் இருக்கணும்னு சொல்லி போறாங்க. நன்மைதான், சிறப்புதான். அதை காட்டிலும் தன்னுடைய சொந்த ஊர்ல, தன்னுடைய சொந்த மொஹல்லால இருக்கிறது மிக சிறப்பு. ஆனால் தன்னுடைய சொந்த மொஹல்லாலே இஅ்திகாஃப் தன்னால் இருக்க முடியாத அளவுக்கு இருக்க என்ன செய்யறாங்க? தொல்லப்படுத்துறாங்க.
இருக்கிற என்ன செய்யறாங்க, கஷ்டம் கொடுக்குறாங்க. இவரெல்லாம் அப்படியா இப்படியா, அவர் நன்மையான அமல் செய்ய வந்திருக்கிறாரு, இந்த நன்மையான அமலை தடுக்கக்கூடிய ரீதியில அதை செய்யாத, இதை பண்ணாத, அப்படி பண்ணாத, அல்லாஹ் இவாதத் செய்வதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த நபருக்கு அல்லாஹ் எப்படி கண்ணியம் கொடுக்கிறார். அவர் சும்மா சாதாரண படுத்திருந்தாலும் கூட அந்த படுத்துறதுக்கும் அல்லாஹ் நன்மையை தர்றான். நீங்க ஓதல தொழுகல கட்டாயமா தொழுகிறோம், நபியான வணக்கங்கள் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க நபியான வணக்கங்கள் செய்யல, சுப்ஹானல்லாஹ் தந்தை அல்லாஹ்வுக்கு லா இலாஹ இது எதுவுமே செய்யல, நீங்க படுத்து பரலா நோன்புகிட்டு நீங்க பரலாறு துறைக்கு தொழுது படுத்திருக்கிறீங்க, அதுக்கும் நன்மை உண்டு என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா அதையும் தாண்டி அந்த நேரத்தை நீங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு பன்மடங்கு நன்மைகளை தருவாராக அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த நீங்க தனிமையில் இருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்த இவர் நல்லவரா தீவிர என்பதை தீர்மானம் செய்யக்கூடியது. நீங்க தனிமையில் இருந்தால் நன்மையும் செய்யலாம், ஆனா தனிமையில் இருந்தால் பாவமும் செய்யலாம். விளங்குதுங்களா? தனிமையில் இருந்தால் நன்மையும் செய்ய முடியும், தனிமையில் இருந்தால் யாருமே நம்மளை பார்க்கல, என்ன செய்யலாம், பாவமும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தனிமையிலும் நீங்கள் அல்லாஹ்வை தியானம் செய்ய வேண்டும், அந்த தனிமையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்முடைய வாழ்க்கையில பார்க்கலாம், எத்தனையோ நபிமார்களுடைய வாழ்க்கை அவர்கள் நுபுவத் என்று சொல்லக்கூடிய நபி பட்டம் கொடுப்பதற்கு முன்பு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா நபிமார்களையும் நீங்க இந்த இடத்துல இத்தனை நாள் இருங்க, நீங்க இந்த இடத்துல இத்தனை நாள் இருங்க என்று ரசூலுல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதுல அல்லாஹ் நபித்துவத்தை கொடுக்கிறான். ஆனா அதுக்கு 40 நாளைக்கு முன்னாடி எங்க இருக்கிறாங்க, ஹிரா கோயில் தன்மையில இருக்கிறாங்க. யாருடைய டச்சப்பும் கிடையாது, யாரும் போய் பார்க்க முடியாது, கீழே இறங்கி வர மாட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் பார்க்க போவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த மனைவி அருமை துணைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு மட்டும்தான். எப்படிப்பட்ட நிலைன்னு சொன்னா, இப்பதான் ஹஜ் உம்ராக்கு போனவங்களை பார்க்கலாம், ஹிரா போய் போவதற்கு ஒரு விதமான பாதையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆனா அந்த காலத்துல அல்லாஹ் அக்பர் இந்த செல்வ சீமாட்டி தன்னுடைய காலில் செருப்பு கூட இல்லாம என்ன செய்யறாங்க, தன்னுடைய கணவருக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி இரவிலும் பகலிலும் தன்னுடைய வீட்டிலிருந்து உணவு இல்லை என்றாலும் பரவாயில்ல, இதையாவது செஞ்சு கொண்டு போய் தன்னுடைய கணவருக்கு கொடுத்துட்டு வருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தனிமை எதற்காக வேண்டி இருந்துச்சு, பாவம் செய்வதற்காகவா அல்ல, இல்லை, அல்லாஹ்வை தியானம் செய்யறாங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யறாங்க, அல்லாஹ் முற்றிலும் வழிபடுறாங்க. அல்லாஹ் நபிமார்கள் அல்லாஹ் அப்படிதான் பரிசுத்தப்படுத்தினார். எப்படி ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தூர் சீனா மலையில தன்னுடைய வெளிச்சத்தை காட்டுவதற்கு முன்பு என்ன செய்யறாங்க, நபித்துவத்தை கொடுப்பதற்கு முன்பு தூர் சீனா மலையினுடைய ஒரு பகுதியில என்ன செய்யுங்க, உள்ள போய் தன்னுடைய திக்ர் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் தன்னை சுத்தப்படுத்த வேண்டும், தன்னுடைய கல்வை சுத்தப்படுத்த வேண்டும், தன்னுடைய ரூஹை சுத்தப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாத்தினுடைய உலகத்தினுடைய ஆசபாசம் எல்லாத்தையும் நீங்க தூக்கி தூர வீசிட்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டுதான் தன்னுடைய நுபுவத்தை தன்னுடைய நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாம் பாவமே மூழ்கி போய் கிடக்கிறோம். நம்முடைய உடலால் பாவம், நம்முடைய நஃப்ஸால் பாவம், நம்முடைய ரூஹால் பாவம், நம்முடைய கண்களால் உடலால் இப்படி எல்லாத்திலும் பாவம் நிறைந்து வாழக்கூடிய நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானை கொடுத்து, இந்த ரமலானுடைய கடைசி 10 இத்திகாஃப் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமலை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த அமலை என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில இறுதி மூச்சு வரை செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இத்திகாஃபுடைய அமல் என்பது நம்மை பக்குவப்படுத்தக்கூடியதா இருக்குது, நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியதா இருக்குது, நம்முடைய நன்மையை உயர்த்தக்கூடியதா இருக்குது என்பதாக அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி நம்முடைய முழுமையான முறையில் நம்முடைய எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அதிலும் குறிப்பாக 10 நாட்கள் இத்திகாஃப் இருக்குது, முயற்சி செய்யணும். அது முடியலை என்று சொன்னால் ஒற்றைப்படையில் இருப்பாங்க சில பேர் 3 நாட்கள் இருப்பாங்க, சில பேர் ஒரு நாளாவது அந்த நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எப்படியாவது பள்ளியினுடைய வாசல்ல வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய எல்லா விதமான உலகத்தினுடைய காரியங்களை ஒதுக்கி தள்ளிட்டு வருவாங்க. அல்லாஹ் அந்த நன்மையை அல்லாஹ் என்ன செய்யறான், அவருடைய நியத்தை கொடுக்கிறான். ஆனா உள்ள வந்து என்ன செய்யக்கூடாது, நான் இத்திகாஃப் இருக்கிறேன் அது பண்றேன் இது பண்ண என்று தர்மத்தை கொடுக்கிறார். சில இடங்கள்ல அப்படிதான் செய்யறாங்க. ஒரு அந்த இத்திகாஃப் என்ற பெயர்ல அல்லாஹ் அக்பர் பாவம் அங்கதான் பாவமே நடைபெறுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
வேண்டும். தனிமை என்பது அல்லாஹ்வுக்காகவே நம்ம போயிருக்கிறோம். நம்முடைய உலகத்தினுடைய எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு அல்லாஹ்வுக்காக தான் முழுமையான அர்ப்பணம் செய்யவே தவிர அங்க போய் தான் எல்லா விதமான பாவம் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. செல்போன்ல இந்நேரமும் செல்போன்ல இருக்கிறாங்க, அங்க போய் தான் யூடியூப் கண்ட கலந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்தினுடைய எல்லாவற்றையும் அங்கதான் என்ன செய்யறாங்க, பரஸ்பரம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதுக்கு நீ அங்க போய் பாவம் செய்யறது காட்டிலும் நீ வெளியில இருந்து போயிடலாம் சொல்ற மாதிரி இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவம் செய்யுங்க நம்ம தூண்டல, பாவம் செய்யாதீங்கன்னு தான் சொல்றோம். ஆனா பள்ளிவாசல்ல போய் பாவம் செஞ்சு இன்னும் பாவத்துக்கு மேல பாவத்துக்கு மேல பாவத்துக்கு மேல 1/20 அல்லாஹ் கொடுக்குறான். அதே போல 1/20 பாவத்தை கட்டிக் கொள்ள கூடாது என்பதுதான் நம்ம என்ன செய்யறோம், வலியுறுத்தி ரொம்ப வருத்தத்தோடு ரொம்ப கருணையோடு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த இழ்திகாவுடைய நன்மை முழுமையான முறையில் 10 நாட்கள் இருப்பதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளிவாசல்களை நீங்க எப்ப பள்ளிவாசல் போனாலுமே இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்திருக்காங்க. அல்லாஹ் மஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக, யா அல்லாஹ்வுடைய அருளுடைய வாசனைகளை திறந்து வைப்பாயா, ரஹ்மத்துடைய வாசனைகளை தந்து அருள் புரிவாய் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த துஆவை சேர்த்து கேட்கணும். நவைத்துல் இஹ்திகாஃப மா குந்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி, யா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலை உன்னுடைய இறை இல்லத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய காலமெல்லாம் நாங்கள் இஹ்திகாஃபுடைய நன்மை அடையக்கூடிய அந்த நியத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாய் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த இது நம்ம சீக்கிரம் அடைச்சு வச்சிருக்கிறோம். அது ஒன்பதுக்கு உண்டான நேரம் இல்லாம இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளை ஒட்டி வரக்கூடிய காலத்தில் பள்ளிவாசல் நுழைந்து அதனுடைய நன்மையை பெற்றுக் கொள்வதில் இந்த நன்மையும் முழுமையான பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இரண்டாவது அமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த ரமலானுடைய காலம் ஆரம்பிச்சதிலிருந்து நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், நோன்பு வைப்பதற்கு முன்போ அல்லது சஹர் செய்ததுக்கு பின்னாடி என்ன செஞ்சிருக்கிறோம், தஹஜ்ஜுத் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அமல் நம்முடைய இறுதி பத்தின முழுமையான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இரவு தொழுகை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அந்த ஒற்றைப்படை இரவுகள்ல நாம் கேட்கக்கூடிய இன்று வணங்குதல், அல்லாஹ் நமக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனுடைய அந்த சத்தத்தை கேட்குது என்பது நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்று தரக்கூடியதா இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கியாமுல் லைலை நம்முடைய வாழ்க்கையில இறுதி மூச்சு வரை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த ஒரு சந்தோஷம் வந்தாலும் சரி, அவங்க எங்கே போவாங்க, முதல்ல அல்லாஹ்வுடைய பள்ளியை தேடி தான் ஓடோடி வருவாங்க. எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும், எந்த ஒரு கவலையாக இருந்தாலும், எந்த ஒரு சந்தோஷமா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வேகமா வந்து 2 ரக்காத் தொழுது விட்டு ரப்பிடத்தில் கையை துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், எனக்கு இந்த நேரத்துல இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, யா அல்லாஹ் இந்த சந்தோஷம் என்னுடைய வாழ்வை முழுக்கையும் தந்தலையா வந்து அந்த சந்தோஷத்துக்கு ரப்புகள் துஆ செய்வாங்க அல்லது சுக்ர் செய்வாங்க. அதே போல ஏதாவது ஒரு தங்கடம், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா உடனே பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காத் தொழுது விட்டு, யா அல்லாஹ் எனக்கு எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சங்கடம் வந்துருச்சு, யா அல்லாஹ் இப்படிப்பட்ட எங்களுக்கு சோதனை வந்துருச்சு, யா அல்லாஹ் இந்த சோதனையிலிருந்து விடுபடுவதற்கு உன்னை என்று எங்களை யாராலும் வெளியாக்க முடியாது, யா அல்லாஹ் இந்த சோதனையிலிருந்து எங்களை முழுமையான முறையில் பாதுகாத்து யா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் வந்து அல்லாஹ்வுடைய இறையில்லத்தில் வந்து என்ன செய்வாங்க, ரப்பிடத்துல கையேந்தி துஆ செய்வாங்க. அதே போல ஒரு நாள் இரவு நேரத்தில் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வர்றாங்க. தான் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் உள்ள இருந்து என்ன செய்யறாங்க, கடுமையான முறையில அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க, நின்று வணங்குறாங்க, கியாமுல் லைல் தொழுகிறாங்க, சத்தம் போட்டு தொழுகிறாங்க. அந்த குர்ஆன் இன்மை என்பது அழகானதா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் உள்ளோட போல பள்ளிவாசலுடைய வாசல்லே உட்கார்ந்துட்டாங்க. அவங்க ஊதுறதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டே முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து சொல்றாங்க, சல் சல் சல், அல்லாஹ்விடத்துல நீ கேளுப்பா, அல்லாஹ்விடத்துல நீ கேளு, நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கிறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கிறான், நீ கேட்டுக்கொண்டே இரு என்று சொல்றாங்க. ஆனால் சஹாபியுடைய காதுல விழுகல. அவங்க எந்த லெத்தத்துல இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனை ஓதக்கூடிய, அல்லாஹ்வோடு பேசக்கூடிய அந்த லெத்தத்துல இருக்கிறாங்க. ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க, தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய சஹாபி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் அவர் நீங்க சொன்னதை காதுல வாங்கல, நான் வேணா போய் சொல்லிட்டு வரட்டுமா என்று கேட்கும் பொழுது, இருங்க அவர் எப்ப கேட்கணும் அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அப்ப அல்லாஹ் கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா தஹஜ்ஜுடைய நேரத்துல நாம் என்னென்ன ஹாஜத்துகள் நம்ம வச்சிருக்கிறோமோ எல்லாத்தையும் முன்னிவரிச்சு நம்ம கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் தருவதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான். 7 வானத்திலிருந்து முதல் வானத்துல வந்து
என்னுடைய நல்லடியார்களே, யாருக்காவது மன்னிப்பு கேள்வி இருக்கிறீங்களா? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? என்னிடத்துல கேளுங்க, உங்க பாவத்தை நான் மன்னிக்கிறேன். யாருக்காவது பொருளாதார தேவை இருக்குதா? யாருக்காவது ரிஸ்க்ல தட்டுப்பாடு இருக்குதா? ஏன்ட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன். யாருக்காவது உடல் ஆஃபியத்து வேணுமா? உங்களுடைய நோய் பரிபூர்ண ஷிஃபா வேண்டுமா? என்னிடத்துல கேளுங்க, நான் தர்றேன் என்று தருகிறேன் என்று ரப்ப நம்மிடத்துல வந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறான். எனக்கு வேணா என்று நாம் எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு விடிய பார்க்கிறோம் போனு, விடிய கதை பேசுறோம். ஆனால் சுபுக்கு எந்திரிக்கிறது இல்ல. அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை நோக்கி கால்கள் நடந்து வர்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அச்சப்படுறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இஷா தொழுதுட்டு விரைவில் என்ன செய்யுங்க? தூங்கிடுங்க. விரைவில் தூக்கம் அதிகாலையில் என்ன செய்யுது? உங்களுடைய லாபத்தான எழுப்புப்படுது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுவெல்லாம் நல்லடியாருடைய தன்மை, இதுக்கெல்லாம் சாலிஹினுடைய தன்மை. இரவுல சீக்கிரம் தூங்கிடுவாங்க, அதிகாலை நேரத்துல விரைவில் எந்திரிச்சிருவாங்க. ஆனா நம்ம எல்லாம் விரைவில் தூங்குறது இல்ல, விடிய செல்போன் பாக்குறோம். அதனாலதான் நம்முடைய கண்கள் எல்லாம் கெட்டு போகுது, நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் வீணா போகுது. அதிகமா தூக்கம் இல்லாததின் காரணமாகத்தான் அதிகமான சிருஷ்டி ஏற்படுது என்று சொல்றாங்க அறிவியல் விஞ்ஞானிகள். நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லாம இருக்குது, நிம்மதியான உறக்கம் இல்லை, எந்நேரம் பார்த்தாலும் மண்டை பிச்சுக்கலாம் போல இருக்குது, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்குது, நிம்மதியே இல்லை, மண்டையெல்லாம் வலிக்குது என்று ஒரு விதமான காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்வது போல மார்க்கத்தினுடைய வாழ்வியல் நம்முடைய வாழ்க்கையா ஆகிவிட்டால், குர்ஆன் ஹதீஸும் சொல்வது போல நம்முடைய வாழ்வியை மாற்றிக் கொண்டால் நம்மை போல வேறு யாரும் நிம்மதியானவர்கள் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வழிகாட்டில் பற்றி சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முழுமையான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னது போல வாழ்வதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. விரைவான முறையில் தூங்கிவிட்டு விரைவான முறையில் எந்திரித்து அல்லாஹ்வுடைய தஹஜ்ஜுத் என்று சொல்லக்கூடிய அந்த கியாமுல் இரவு தொழுகையை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இறுதி மூச்சு வரை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கடைசி பத்தாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதை இந்த அமலை எந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார்கள், அந்த அமலை முழுமையானவர்கள் பேணி வாழ்வதற்குண்டான செய்வதற்குண்டான அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து வாரி வழங்கி ரஹ்மத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.